ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து 4ஆம் வகுப்புலேருந்து பாடம் 4வது பாடம் முளைப்பாரி பாடல், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் குட்டீஸ். முளைப்பாரி பாடலை பாடலாமா? வர்றீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? பாடுவோமா? ஓகே குட்டீஸ், பாடுவோம். தன்னானே நானனே தன்னானே நானனே தன்னே நனே நானனே தன்னை நனே நானனே ஒன்னாந்தான் நாளையிலே வசந்த செவ்வாய்க்கிழமையிலே ஓலை கட்டான் 2 எடுத்து ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு தன்னானே நானனே தன்னானே நானனே தன்னே நனே நானனே தன்னை நனே நானனே வாங்கிய அந்த முத்துக்களை வாளியில் ஊற வச்சு கம்மந்தட்டை 2 எடுத்து கணுவா முறிச்சு வச்சு சோளத்தட்டை 2 எடுத்து சுளையாய் முறிச்சு வச்சு மாட்டாந்தோடு திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து தன்னானே நானனே தன்னானே நானனே தன்னை நானனே தன்னை நானனே ஆட்டாந்தோடு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து கடுகுளஞ்சிறு பயிறு காராமணி பயிறு நிலகுளஞ்சிறு பயிறு முத்தான மணி பயிறு முளை போட்ட 1 நாள் ஓரையெல்லாம் முளைப்பாரி ஓரலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளைப்பாரி போடுங்கம்மா தன்னானே நானனே தன்னானே நானனே தன்னே நனே நானனே தன்னே நனே தானனே தன்னானே நானனே தன்னானே நானனே தன்னே தனே நானனே தனே நானனே தன்னானேன்னு போடுங்கம்மா தன்னானே நானனே தன்னே நனே நானனே தன்னே நனே நானனே தன்னே நானனே தன்னானே நானனே தன்னை நானனே தன்னே நானனே தன்னானே போடுங்கம்மா தையலற ஒரு உழவை தன்னானே நானனே தன்னே நனே நானனே தன்னே நனே நானனே தன்னே நானனே. ஓகே குட்டீஸ், ரொம்ப அழகாக பாடியாச்சு. நீங்களும் பாடி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது பாடல். இது வந்து கிராமங்களில் வந்து முளைப்பாரி போடும்போது கிராமங்களில் பாடுற பாட்டு. முளைப்பாரி போடும்போது நம்ம கோயில் திருவிழாக்களில் வந்து இந்த பாட்டை வந்து நல்லா பாடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அநேகமாக நிறையா பேர் வந்து கிராமங்களில் இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்களும் இதை பாடி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து வினாக்கள் கேள்வி பதில்கள் இதுகளை நம்ம பார்ப்போம். ஓகேவா குட்டீஸ்? அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது எதை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொருள் தருக அப்படிங்கிறத பார்ப்போம். முளைப்பாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முளைப்பாரி அப்படின்னா இதில் இந்த பூ கொடுத்துருக்காங்க, அந்த பூவிலேருந்து எழுதியிருக்காங்க பாருங்கள். முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண்பாண்டம், அதுதான் முளைப்பாரி. முளைப்பாரினா என்ன? முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண்பாண்டம் முளைப்பாரி. ஓகேவா குட்டீஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா தையலர்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பூவில் கொடுத்துருக்காங்க பெண்கள். தையலர்னால் யார்? பெண்கள். தையலர் யார்? பெண்கள். ஓலைக்கொட்டான் பார்த்தீங்கன்னா ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை. ஓலைக்கொட்டான் இங்கே பாருங்கள், ஓலைக்கொட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை. மாட்டாந்தொழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு கட்டும் இடம். மாட்டாந்தொழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு வந்து கட்டும் இல்லையா, கட்டுத்தரை, அதுதான் மாடு கட்டும் இடம். ஆட்டாந்தொழுன்னு பார்த்தீங்கன்னா ஆடு கட்டும் இடம். ஆடு கட்டுற இடத்துக்கு பேர் ஆட்டாந்தொழு. அடுத்து வந்து சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? 2 எடுத்த வந்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 எழுத்து அப்படிங்கிறத நம்ம பிரித்து எழுதுனோம்னா 2 கூட்டல் எடுத்து. 2 எடுத்த பிரித்து எழுத கிடைப்பது வந்து 2 கூட்டல் எடுத்து. 2 எடுத்து 2 கூட்டல் எடுத்து. பொங்கலிட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பொங்கல் கூட்டல் இட்டு அப்படின்னு வரும். பொங்கலிட்டுங்கிற எழுத்தை வந்து நம்ம பிரித்து எழுதுனோம்னா பொங்கலிட்டு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் பொங்கல் கூட்டல் இட்டு. இதுதான் சரியான ஆன்சர். 6
அதாவது மூன்றாவது கேள்வி வந்து ஆடு கூட்டல் எரு. ஆடு கூட்டல் எரு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டெரு. ஆடு கூட்டல் எரு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டெரு. செவ்வாய் கூட்டல் கிழமை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் கூட்டல் கிழமை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து செவ்வாய்க்கிழமை. கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோளத்தட்டை அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா சோளம் கூட்டல் தட்டை. சோளத்தட்டையை வந்து நம்ம பிரித்து எழுத கிடைப்பது வந்து சோளம் கூட்டல் தட்டை. மாட்டெரு அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரித்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா மாடு கூட்டல் எரு. மாட்டெருவை வந்து நம்ம பிரித்து எழுத கிடைப்பது வந்து மாடு கூட்டல் எரு. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே வரிசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு வந்து நாளையிலே கிழமையிலேன்னு கேட்டிருக்காங்க. ஆட்டெரு ஆட்டாந்தொழு. ஆட்டெரு ஆட்டாந்தொழு. மாட்டெரு மாட்டாந்தொழு. அதாவது ஆட்டெருன்னா ஆட்டாந்தொழு, மாட்டெருன்னா மாட்டாந்தொழு. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஓலை கொட்டான் போட்டிருக்காங்க, ஓடும் பிள்ளை. ரெண்டுமே முதல் எழுத்து வந்து ஓனாலே ஆரம்பிக்குது. அதனால் நம்மளும் முதல் எழுத்து எந்த எழுத்து இருக்கோ அதே மாதிரி அடுத்த லைனும் அதே எழுத்து வர்ற மாதிரி நம்ம பார்க்கணும். வாங்கியாந்த வாளியிலே ரெண்டுமே வா வான்னு ஆரம்பிக்குதா பார்த்தீங்களா? வா வா. வாங்கியாந்த வாளியிலே. கம்மந்தட்டை கணுக்கணுவா. முன்னாடி கா வருது, இந்த இதுலேயும் கணுக்கணுவாங்கிறதுலையும் கா வருது. சரியா குட்டீஸ்? இப்போ மேகத்தில் உள்ள பேச்சு வழக்கு சொற்களை கூடையில் உள்ள எழுத்து வழக்கு சொற்களுடன் இணைத்து காட்டுக அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒசந்த அப்படின்னு பார்த்தா என்ன? உயர்ந்த. ஒசந்த என்றால் உயர்ந்த. செவ்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிடையாது, செவ்வாய். செவ்வா செவ்வாய். வாங்கியாந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கி வந்த. வாங்கியாந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கி வந்த. முறிச்சு. முறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறித்து. முறிச்சின்னு பார்த்தீங்கன்னா முறித்து. ஊற வச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க, ஊற வைத்து. ஊற வச்சு அப்படின்னு எழுதியிருக்காங்க, இங்கே வந்து ஊற வைத்து. முளை போட்ட அப்படின்னு போட்டிருக்காங்க, முளைக்க வைத்த. முளை போட்ட என்றால் என்ன? முளைக்க வைத்த. இதை பூரா நம்ம சொன்னோம் இல்லையா, அதை பூரா இந்த டேஸில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. 1 2 3 4 5 6 6 டேஸ் கட்டணம் இருக்குது. இந்த ஒசந்த உயர்ந்த இப்படியே டேஸ் டேஸாக போட்டு இந்த மாதிரியே எழுதிருங்க. அவ்வளோதான் குட்டீஸ். முளைப்பாரி பாடலை பார்த்தோம், கேள்வி பதில்களையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.